ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் க்யூட்டான எலகண்டான காட்டன் கேண்டி மினி பைட்ஸ் நம்ம வீட்டிலே மேக் பண்ணலாமா? இதுக்கு 1/4 கப் கிரேட்டட் ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கோங்க. 1 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் 1/4 கப் மில்க் மேட் எடுத்துக்கோங்க. சாக்லேட்டில் யூஸ் பண்ணுற கலர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா காட்டன் கேண்டி எசன்ஸ். ஒரு பவுலில் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணதுக்கப்புறம் தேவையான கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஹார்ட் அண்ட் ஷேப்டு மோல்டு எடுத்திருக்கேன். இதில் ஒரு லேயர் இந்த சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. தென் ஒரு எம்டி க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற க்ரீம் எடுத்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மில்க் மேடையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இன்றைக்கி சேம் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காண்டி அந்த காட்டன் கேண்டி எசன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன எசன்ஸ் நீட் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் ஒரு பைப்பிங் பேக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மோல்டு எடுத்து அதுக்குள்ளே ஒரு லேயர் நம்ம ஐஸ்கிரீம் வைக்கும். இது ஐஸ்கிரீம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி மெல்ட் பண்ண அந்த சாக்லேட்டை இன்னொரு லேயர் இதுக்கு மேலே டாப்பிங்ஸில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு 2 ஹார்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இந்த மினி பைட்ஸ் ரெடி ஆயிரும். அப்படியே கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.